Alhamdulillah Rabbil Alamin. Assalamu ala Rasulil Karim Ala alihi wa sahbihi ajma'in Muhammad. Selamatlah Rabbul Alamin. மிக பிரமாணத்தை நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்வானாக. நம் துவாக்களை எல்லாம் தான் அங்கீகரிப்பானாக. பிரமாணுடைய நாட்களில் வாழ்ந்து செய்வதற்கு நசீபத்தை தரப்பட்டார்கள். ரமலானுக்கு பின்னும் இதே போன்று ஆர்வத்தோடு இவ்வாறு செய்யக்கூடிய நசீபை எல்லாம் காணலாம். நம் அனைவரும் கத்தல் புரிவானாக. இதோடு 20 ஜுஸை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று நாம் முஸ்லீமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு நாம பள்ளிவாசலுக்கும் அந்த இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த இபாதத்துகளுக்கு உலகத்தில் விதையாக இருந்தது பத்ர் கடல். விதையாக விழுந்தவர்கள் பத்ர் ஷுஹதாக்கள். சொல்லப்போனால் 600 கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் இன்னைக்கு நாம் முஸ்லீம் அப்படின்ற பெயரோடு நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமாக இருந்தது பத்ரினுடைய யுத்தம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது கடுமையான தொந்தரவுகள் செய்யப்பட்டார்கள், நபியும் சஹாபாக்களும். அப்புறம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பின்பு ஹிஜ்ரி 2வது வருஷம் அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்காவில் இருந்து வியாபார கூட்டம் ஷாமுக்கு போயிட்டு ஒரு பெருங்கொண்ட லாபத்தோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறங்கலாம், இது அழுதுக்குமுல்லாம் இஹதன் தானிஃபதி அன்னஹாலக்கும். ஒரு 2 கூட்டம் இருக்குது, 2 கூட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கலாம். அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யார சூழல நாம இருக்கும் பொழுது, ஏன்னா எதை வச்சு வியாபாரத்தை கொண்டு போனாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் எதை விட்டுட்டு போனாங்களோ அதை தான் என்ன செஞ்சாங்கன்னா வியாபாரத்திற்காக வேண்டி அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்ய போனாங்க. அப்போ நாம் விட்டுட்டு வந்து நம்மளுடைய பொருட்களை வச்சு தான் இந்த வியாபார கூட்டம் போயிட்டு வருது, அந்த வியாபார கூட்டத்தை மறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் என்னாச்சு சொன்னால், ரிட்டர்ன் வரக்கூடிய அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை மறிப்பதற்காக வேண்டி கிளம்புறாங்க அப்படின்னு செய்தி வந்த உடனே அபூ சுஃபியான் மக்காவுக்கு கடிதம் தூது அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் என்னை மறிப்பதற்காக வேண்டி முகமது என்ன செய்கிறாரு, ஒரு சதி திட்டம் தீட்டுகின்றார், அதனால் எனக்கு உதவிக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் மக்காவுக்கு கடிதம் எழுதின உடனே அபூ ஜஹல் ஒரு பெருங்கொண்ட படையை திரட்டி என்ன செய்கிறார், நம்ம வியாபார கூட்டத்தை நம்ம பாதுகாக்கணும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அபூ ஜஹல். இந்த விஷயம் அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்ச உடனே அபூ சுஃபியான் என்ன செஞ்சாருன்னா, வழக்கமாக வர்ற ரூட்டை எடுக்காமல் எப்போவுமே ஒரு ரூட்டில் பயணித்து வருவார், அந்த வழியில் பயணித்து வராமல் ஒரு மாற்று பாதையை அமைத்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அபூ சுஃபியான் வேறு வழியாக மக்காவுக்கு போயிட்டார். இந்த செய்தியும் சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் வேறு வழியை நான் மக்காவுக்கு சேர்த்தியாக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அப்போ அபூ ஜஹல் எப்படி நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடலான்னு கிளம்பி வந்துட்டோம், இதுக்கடுத்து நாம் எப்படி திரும்பி போகிறது, அதனால் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி பத்ருக்கு கொஞ்சம் தூரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த முகாம் அமைச்சு இருக்கிறாங்க. இப்போ இங்கே அல்லாஹ் தஆலா 2ல் ஏதாச்சும் ஒன்று வாக்களிச்சுன்னா ஒரு கூட்டம் 2 கூட்டம், ஒன்று வந்து அந்த வியாபார கூட்டம், இன்னொன்று இந்த மக்காவிலிருந்து கிளம்பி வந்து இருக்கின்ற இந்த கூட்டம். வியாபார கூட்டம் அது வேறு பாதையை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருன்னு சொன்னால் அது போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் மட்டும்தான். அதனால் இனிமேல் என்ன செய்யணும், இவங்கள்ட்ட போர் செஞ்சு ஆகணும். போர் சம்பந்தமாக அன்னைக்கு பார்த்தோன்னா போர் ஹிஜ்ரி 2ல் நோம்புனுடைய நேரம், ஹிஜ்ரி 2ல் தான் ரமலானும் கடமையாச்சு, ஹிஜ்ரி 2ல் தான் பத்ர் யுத்தமும் நடைபெற்றது. அப்போது ரமலானுடைய நாட்கள் நோம்பு வச்சுட்டு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நமக்கு மேலே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், யுத்தத்தை கடமையாக்கிட்டான், அவன் கண்டிப்பாக போர் செய்யணுன்ற உடனே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு பேசுறாங்க, இல்ல நாம கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போர் செய்யணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு பேசுறாங்க, ஆமா நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போர் செய்யணும். எல்லா பெரும் சஹாபாக்கள்லாம் தங்களுடைய கருத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கண்டிப்பா நாம போர் செய்யலாம், உங்களோடு நாங்கள் நிற்போம். இவங்க யாருன்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிரின் சஹாபாக்கள். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மக்களே எனக்கு இன்னும் ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு இன்னும் சில ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது முஹாஜிரின் சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள் எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ஆனால் அன்சாரிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகள்கிட்ட இருந்து இன்னும் பதில் வரலை. ஏன்னா கொஞ்சம் நாம் யோசிக்கணும், அவங்க ஊருக்காரங்கிட்ட போர் செய்கிறாங்க சரி, ஆனால் அன்சாரிகள் நாங்கள் இவங்க இருக்கிறதே மதீனா, வேற ஊர், இவங்க எப்படி போர் செய்ய வருவாங்களா என்ற ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மக்களே எனக்கு இன்னும் ஆலோசனை சொல்லுங்க, இன்னும் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்ன உடனே முஹாஜிரின்லேருந்து ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ் திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்த எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய ஆலோசனை கொடுத்துட்டாங்க. நீங்க திருப்பி கேட்கிறத பார்த்தா எங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றீர்கள், நாங்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், உங்களுடன் எப்படி நாங்கள் இருப்போம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனீ இஸ்ரவேலர்கள் கூட இதே மாதிரி ஒரு போருக்கு கிளம்பி போகும் பொழுது அந்த ஊருக்கிட்ட போன உடனே பனீ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்னாங்களா, இதுஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு பனீ இஸ்ரவேலர்கள் சொன்னானுங்கள்ல, அதே மாதிரி நாங்க உங்களை பார்த்து சொல்லிடுவோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா யா ரசூலல்லாஹ்? அப்படி இல்லை, நீங்கள் எங்களை அப்படியே அழைத்துக் கொண்டு நீங்கள் கடலில் இறங்கினாலும் உங்களுக்கு பின்னால் எதுவும் பேசாமல் உங்களை பின்பற்றியவர்களாக நாங்கள் அப்படியே கடலிலே இறங்குவோம். நீங்கள் சென்று போர் செய்தால் உங்களுக்கு பின்னால் அடுத்த கட்டமாக உங்களுடைய அடிச்சுவடை காலடியை பின்பற்றி வந்து நாங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறாங்க 313 நபர்களுடன். எதிரிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஒரு சில ஹதீஸ்கள் இருக்குது, ஒரு சில ஹதீஸ்களில் 900 சில்லற, 900க்கும் 1000க்கும் மதிப்பு இடைப்பட்ட எண்ணிக்கையில் எதிரிகள், கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான தொகையில் எதிரிகள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகள் பத்ரினுடைய இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இடத்துக்கு போயிட்டாங்க. பத்ர் என்பது நமக்குலாம் தெரியும், உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். பத்ர் என்பது ஒரு கிணறு, அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு பத்ர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முகாமிடுகின்றார்கள். முகாமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க சஹாபிகளை. சில சஹாபிகள்கிட்ட செருப்பு இல்லை, சில சஹாபிகள்கிட்ட மேல் ஆடை ட்ரெஸ்ஸு கிடையாது போடுறது. சில அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போருக்கு தயாராக எல்லா விதமாக இருக்குது. ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க, குதிரைகள் வச்சிருக்கிறாங்க, போர் கவசங்கள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்தா சில சஹாபிகள்கிட்ட செருப்பு கிடையாது, சில சஹாபிகள்கிட்ட மேலாடை இல்லை. எதிரிகள் எல்லாமே, பெரும்பாலான எதிரிகள் எல்லாம் போர் கவச ஆடையோடு வந்திருக்கிறாங்க. ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கிறாங்க, இந்த கூட்டம் இது வரைக்கும் போர் பழக்கப்படற போர் செஞ்சு இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்து அப்படியே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே கிளம்பி வந்த கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விதமான பதட்டம். ஏன்னா போருக்கு பழக்கப்படாதவங்க, கையில் எதுவுமே இல்லை, இவங்க எப்படி போர் செய்வாங்க? அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். ஆனால் ஒரு தலைவராக தன்னை நம்பி வந்த 313 நபர்கள் எதிரியை பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த போர்க்களத்திலேயே ஒரு மேடை அமைக்கப்படுகின்றது. அந்த பத்ருடைய களத்தில் நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்று மேடை அமைக்கப்படுகின்றது. மேடைக்குள் சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹும் அஞ்சிஸ்லி மா வஅத்தனி, யா அல்லாஹ் எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ, 2 கூட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், நீ வாக்களிச்சிட்ட, அதனால் அஞ்சிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு எதை வாக்களித்தாயோ நீ அதை எனக்கு கண்டிப்பாக நீ கொடுக்க வேண்டும் இறைவா அப்படின்னு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்களாம், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா, யா அல்லாஹ் பூமியில் இந்த கூட்டத்தினர்கள் என்னை நம்பி வந்து இருக்கின்ற இந்த 313 நபர்கள் அழிக்கப்பட்டால் லன் துஅவது ஃபில் அர்த், உன்னை பூமியில் வணங்குவதற்கு ஆள் இல்லை.
ஏன்னா அன்றைய காலத்தில் முஸ்லீம்களாக இருந்தது அந்த 313 பேர் தான். இந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு தூர நோக்கு சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் யுத்தத்தை முக்கியமான யுத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதி இருப்பாங்க. இதுக்கடுத்து உன்னை பூமியில வணங்குறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க, இவங்க தோற்றால் அல்லது இவர்கள் கொல்லப்பட்டால் என்று நாயகம் துஆ செய்கின்ற அளவிற்கு பத்ர் யுத்தம் அவ்வளவு முக்கியமான திருப்பு முனையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தது. துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹதீஸ்களை கிதாபுகள் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய 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 அவங்க மேலே போட்டிருந்த அந்த போர்வை அப்படியே விலகி கீழே விழுந்துச்சான். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் என்ன இப்படி துஆ செய்கிறீங்க யா ரசூலல்லாஹ், இது மாதிரி நீங்கள் இப்படி துஆ செஞ்சு பார்த்ததே இல்லையே, அப்படி கரமேதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி அல்லாஹ்ட்ட அல்லாஹ் மஞ்சி ஸ்ரீமா வாத்ரி அல்லாஹ் எனக்கு எப்படியாச்சும் இதில் நீ வெற்றியை கொடுக்க வேண்டும், இந்த கூட்டத்தை நீ அடிச்சுட்டு சொன்னால் இந்த கூட்ட பூமியில் உனக்கு வணங்குவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்த உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், அவலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆயத்தை இறக்கி விட்டான். இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த வழக்குமார்கள் என்னுடைய படை உங்களை நோக்கி உங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு துஆல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அபுஷீர் அபூபக்கர், அபூபக்கரே இதோ சுப செய்தி வந்துருச்சு, இது பாரு நல்ல விஷயம் வந்துருச்சு, ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, வலைஹி கீஃபுன் மினல் ஜிஹாத், அவர் மேல போர் கவச ஆடை அணிந்தவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வஹாதா மீகாயில், இதோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு மலக்குமார்களும் வருகின்றார்கள். மலக்குமார்கள் போர்க்களத்திற்கு வருகின்ற பொழுதும் அவர்கள் சஹாபாக்களை போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கள் மீது போர் கவச ஆடை அணிந்தவர்களாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 3000 மலக்குமார்கள் இறங்கினாங்க பத்ருடைய யுத்தத்தில் போர் செய்யறதுக்காக வேண்டி. இந்த சுப செய்தி தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கதவுத அஹ்லக மினல் முஃமினீன மகாயிதல் கிதால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரினுடைய யுத்திகளை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, எப்படிலாம் போர் செய்யணும் அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா அந்த சஹாபாக்களை நிறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் எப்படிலாம் செய்யணும் அப்படின்ற அந்த பெண்களை கொலை செய்யக்கூடாது, அதே மாதிரி நிர்பந்தமாக யார் அழைத்து வரப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யுத்தத்திற்கு நிர்பந்தமாக அழைத்து வரப்பட்டு இருப்பார்கள் அவங்களையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு சில போர் யுத்திகளை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். கற்றுக் கொடுத்துட்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட போய் ஆதா மக்கான அபூஜஹல் ஒரு இடத்த மார்க் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த ஒரு குச்சி வச்சு மார்க் பண்ணுறாங்க. ஆதா மக்கான அபூஜஹல் தன் தோழரை பார்த்து சொல்கிறாங்க, அபூபக்கரே நீங்கள் பாருங்க, அபூஜஹல் இந்த இடத்துல தான் கரெக்டாக மௌத்தாகி பிணமாகி கிடப்பான். ஆதா மக்கான் உத்துபா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்த மார்க் பண்ணாங்க, இந்த இடம் மக்கான் உத்துபா, இது உத்துபா இந்த இடத்துல தான் என்ன செய்வான், அவன் மரணமாகி கிடப்பான். ஆதா மக்கானு செய்வா, இஸ்லாத்தினுடைய பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் முக்கியமான எதிரிகள் எல்லாம் எங்கு அவர்கள் மரணித்து பிணங்களாக கிடப்பார்கள் என்கின்ற இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தஹத்துவன் ஒரு கட்ட மாதிரி என்ன செஞ்சாங்க போட்டு காட்டினாங்க. ஆச்சரியத்திற்குரிய விஷயம், எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் மரணித்து கிடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடிட்டு காட்டினார்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு அங்குலம் ஒரு இன்ச்சு அளவு கூட நகராமல் அந்தந்த இடத்தில் அந்தந்த எதிரிகள் வீழ்ந்து கிடந்தார்கள் என்பதாக பத்ர் யுத்தத்தில் நடந்த விஷயம். ஒரு அற்புதமான யுத்தம் பத்ரினுடைய யுத்தம். சஹாபாக்கள் போர் செய்வதற்காக வேண்டி தங்களுடைய வாளை ஓங்கினால் எதிரினுடைய தலை அப்படியே கலண்டு கீழே விடும். ஆரம்பத்தில் பத்ர் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது அரபிகளுடைய யுத்த அந்த நெறி எப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே சண்டை ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அவங்களிலேருந்து ஒரு 3 ஆள் இல்லை 4 ஆள் அப்படியே களத்தில் இறங்குவாங்க. எதிரியிலேருந்து ஒரு 3-4 பேர் அப்படியே அவங்களோட களத்தில் இறங்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பேர் ஃபஸ்ட்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கூட்டத்தினர்கள் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லா கூட்டமும் சண்டை போடுவாங்க. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் இறக்கி விட்டுறாங்க. எதிரியினுடைய களத்திலிருந்து வழியில் உத்துபா ஷைபா 3 நபர்களும் களம் இறங்குகின்றார்கள். அப்படியே களம் இறங்கின உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று போற்றக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் எதிரியினுடைய கதையை முடிச்சிடுறாங்க.
அலி ரலியல்லாஹு தஆலா அதே மாதிரி கண்ணிமிக்கும் நேரத்தில் எதிரினை கதையை முடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த உபைதா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் உடல் வாட்ட சட்டம் இல்லாத சஹாபி. அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு அப்படியே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிரி என்ன செஞ்சுறாங்க, இவங்களை காயப்படுத்திடுறான். உடனே பக்கத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு மூன்றாவதாக களமிறங்கி அவனை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போர் மீளுகின்றது. பத்ர் யுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், கிட்டத்தட்ட ஒரு இந்த இஷனாக்கனுடைய நேரத்தில் வந்து லுஹா தொழுகி கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் தான் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. ஏன்னா மலக்குமார்கள் இறங்கி போர் 3000 பேர் 1000 பேர் இருந்தாலும் கூட இங்கே 313 பேர் இருந்தாலும் இறங்கியது மலக்குமார்கள் 3000 பேர் அல்லாஹ் தஆலா இறக்குனான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, பலா தஸ்பீரு வ தத்தகு, இன்னும் பொறுமையா இருந்து உங்களிடத்தில் தக்குவா இருந்தால் யும்திதுக்கும் ரப்புக்கும் அல்லாஹ் தஆலா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்கி கொடுப்பான் மலக்குமார்களை பிஹம்சதி ஆலாஃபி மின் மலாயிகத்தி முஸஃபிகீன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்கள்கிட்ட தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னா இறக்குன 3000 மலக்குமார்கள் அல்ல, இன்னும் 2000 மலக்குமார்களை இறக்கி மொத்தம் 5000 மலக்குமார்கள் அந்த பத்ர் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, போர் செய்தார்கள் அப்படின்னு கிதாபுல எழுதுறாங்க. பத்ர் யுத்தம் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இது எல்தகல் ஜமாஅன் யௌமல் ஃபுர்கான், நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியில் உண்டான நாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் அது எது உண்மையோ அதை கண்ட நாள் யௌமல் ஃபுர்கான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. குர்ஆன் எப்படி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்றதோ அதே போன்று பத்ர் யுத்தம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய யுத்தம் என்று கிதாபுகளில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். நிறைய விஷயம், நிறைய அற்புதமான விஷயங்கள். சஹாபாக்கள் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மகன் அந்த இடத்துல சஹாபாக்களுடைய ஈமான பார்க்கணும். மகனாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் என்பதற்காக வேண்டி எதிரணியில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய மகனாக இருந்தாலும் ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் இஸ்லாத்துக்குள்ள வரல. பத்ர் யுத்தத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகனை என்ன செய்வாங்க, கொலை செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவாங்களா, அன்னைக்கு என்னுடைய வாளுக்கு நீ அன்னைக்கே இரையாக இருப்பாய், ஆனால் அல்லாஹ் தஆலா உனக்கு நீ இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் நாடுவான் என்ற எண்ணத்தோடு, உனக்கு இதாயத்து கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய வாளை உன்னுடைய கழுத்தை விட்டு நான் தூரமாக்கி வைத்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனிடத்தில் சொன்னதாக வரலாறுகளில் உண்டு. அந்த அளவிற்கு முழுக்க ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சஹாபிகள் பத்ர் சஹாபாக்கள். கொஞ்ச நேரம் தான் நடந்துச்சு அந்த யுத்தம். நிறைய பாடங்களை, நிறைய படிப்பினைகளை அந்த யுத்தம் நமக்கு சொல்லித்தது. உலகத்தினுடைய முதல் அரசியலுக்கான அடித்தளமிட்ட இடம் அந்த பத்ர் யுத்தம் தான். அந்த யுத்தத்தில் வெறும் நாம ஆன்மீகம் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலையும் அந்த யுத்தத்தில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக சிந்தனையும் அந்த யுத்தத்தில் நாம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான அல்லாஹு தஆலா இறக்கினா, அந்த ரஹ்மான் சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூறாவை காஃபிர்களுக்கு முன்னாடி போய் படிச்சு காட்டணும். யார் படிச்சு காட்டுறீங்க? அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அந்த சஹாபி வந்து நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவங்க. உடனே அந்த சஹாபி இருந்துச்சாங்க, யாரும் சொல்ல நான் போய் படிச்சு காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் பேசிக்கிற இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திரும்பி கேட்டாங்க, ஈக்கும் இக்ராஹு, இந்த சூறாவை கொண்டு போய் காஃபிர்கள்ட்ட ஓதி காட்டுறது யார்? அங்கேருந்து சஹாபி இங்கே வந்து சொல்கிறாங்க, யாரும் சொல்லலை, நான் ஓதி காட்டுறேன். அங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பி கேட்குறாங்க. இங்கேயும் அந்த சஹாபி வந்து யாரை சொல்லலை, நான் ஓதி காட்டுறேன் யாரை சொல்லலாம். ஆனால் அம்பரமாலே நான் போய் ஓதி காட்டுறேன் யாரை சொல்லலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஆள் கொஞ்சம் ரொம்ப லைனாக இருக்கிறீங்க, ரொம்ப லீனான ஆளாக இருக்கிறீங்க. உங்களால் எப்படி அவ்வளோ பெரிய காஃபிர்களுடைய கூட்டம், ஒரு அபூஜஹல் வலியுறுத்துமா எல்லாரும் உட்கார்ந்துருக்க கூட்டம், அவங்கள்ட்ட போய் இவங்களால் எப்படி ஓதி காட்ட முடியும்? இல்லை அரசன் நான் போய் ஓதி காட்டுறேன். உடனே போகிறாங்க அந்த சஹாபி, போய் எல்லா காஃபிர்களுடைய தலைவரும் குழுமி இருந்து அந்த கூட்டத்தில் அந்த சஹாபி போயிட்டு அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அப்படின்னு ஓதி காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அபூஜஹல் என்ன செஞ்சான், எழுந்து வந்து ஒரு அறை என்ன செஞ்சான், அந்த சஹாபியுடைய கன்னத்தில் அடிச்சு ஓங்கி ஒரு அறை விட்டான். அறை விட்ட உடனே அந்த சஹாபி ஆள் லையினான ரொம்ப ஒல்லியான சஹாபி இல்லை, அடித்த உடனே காது கிழிஞ்சிருச்சு. அந்த சஹாபி கிழிஞ்சு அப்படியே ரத்தம்.
மொத்தம் ஊற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு. இந்த காட்சி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஓவலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹாதாமினா சொல்லி இந்த பாருங்க என் தோழர் வந்து போய் அடி வாங்கி காதில் ரத்தம், காது கிழிஞ்சு தொங்குது, நீங்கள் என்னடா சிரிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை. ஆனால் பத்ர் யுத்த காலத்தில் அபூஜஹலை கொன்றது 2 சிறுவர்கள், மாத் மொபீத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆரம்பத்தில் அபூஜஹலுடைய குதிரையினுடைய காலை வெட்டிடுவாங்க. அபூஜஹல் கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் அவனுடைய கழுத்தில் என்ன செஞ்சிருவாங்க, 2 பேர் சேர்ந்து அறுத்துருவாங்க. அபூஜஹல் என்ன செய்வான்னு சொன்னால் சாக மாட்டான், உயிர் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த சஹாபி எந்த சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யாரை அடித்தானோ அந்த சஹாபி என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை நிறைய தடவை அபூஜஹல் என்ன செஞ்சுப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமானப்படுத்தியதை அந்த சஹாபி பார்த்ததுனால நேரம் எங்கள் கூட்டத்தில் அபூஜஹல்னு தேடினா குத்தியிலும் குலையிலுமாக உயிர் பிரியக்கூடிய நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா அபூஜஹல் படுத்திருக்கான், இன்னும் சாகலை. உடனே இந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படியே அபூஜஹலுடைய கழுத்தை அப்படியே அறுத்து என்ன செஞ்சாங்கன்னா காது ஓட்டையில் ஒரு நூலை கட்டி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அபூஜஹலுடைய தலையை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். வந்து லாஹிக் அதே சிரிச்ச நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அன்று இந்த சஹாபிக்கு காது அருந்ததற்காக நான் சிரித்தேன் அல்லவா, இன்று இந்த சஹாபி அடித்த நபர்களுடைய காதோடு சேர்த்து தலையும் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது யா ரசூலல்லாஹ். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்பதற்காக வேண்டிதான் நான் அன்று சிரித்தேன் யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவும் வரலாறுகள். எல்லா சஹாபிகளுடைய 313 சஹாபிகளுடைய தனித்தனி வரலாறுகளை எடுத்து நாம் படித்தாலும் அத்தனையும் பத்ர் யுத்தத்தில் மிக அற்புதமான வரலாறுகள். எல்லா சஹாபியினுடைய வரலாறும் அப்படித்தான். அல்லாஹு தாலா பத்ர் யுத்த காலத்தில் சஹாபாக்கள் நல்லா நிலையாக நின்று போர் செய்யணும்னு அல்லாஹு தாலா மழையை இறக்கினான். அந்த மழை முஸ்லிம்களுக்கு அந்த மழை யுசப்பித்த மிகலப்பதான் தங்களுடைய பாதங்களை சரியான முறையில் வைத்து போர் செய்கின்ற விதத்திலும் எதிரிகள் வைச்சாங்கன்னா வலிக்கு விழும் விதத்திலும் அல்லாஹு தாலா மழையை இறக்கினான். அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒரு சிறு தூக்கத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அந்த நேரத்திலும் அவங்க கொஞ்சம் ஸ்டெடியா நின்று போர் செய்யணும் என்பதற்காக வேண்டி பத்ர் யுத்த காலத்துல அல்லாஹு தாலா சஹாபிகளை கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கிறான். போர்க்களத்தில் அல்லாஹ் தூக்க வைக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா அது பத்ர் யுத்த காலம். அந்த யுத்த காலத்துல சஹாபிகள் பெருங்கொண்ட முயற்சிக்கு பின்னாடி எல்லா விதமான விஷயங்களையும் தியாகம் செய்து வந்திருப்பார்கள். அதனால அவங்க கொஞ்சம் இது யுகசீகமும் நாசம் ஆமனா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அல்லாஹ் அந்த இடத்துல தூங்க வைக்கிறான். பத்ர் யுத்த காலம் என்பது அதில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபைக்கு போனாலும் கேட்பாங்க, இங்கே யாராச்சும் பத்ரீன்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. சபைகள் அனைத்திலும் முன்னிலை கொடுக்கப்பட்டவர்கள் பத்ர் சஹாபிகள். அதே மாதிரி யாராச்சும் பத்ர் சஹாபிகள் மரணித்தார்கள் என்று சொன்னால் மற்ற சஹாபிகளுக்கு கட்டுகின்ற தக்பீரை விட ஜனாசா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் சஹாபியாக இருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு தக்பீர் கட்டுவாங்களாம். எல்லா சபைகளிலும் முன்னிலை கொடுக்கப்பட்டார். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்த காலத்துல கலந்து கொண்டவங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியார் உம்மதி, என்னுடைய உம்மத்தியர்களிலே சிறந்தவங்க அவங்க தான். முதல் யுத்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் என்பதற்காக வந்து அப்படியே நிராயுதபாணிகளாக வந்து கலந்து கொண்டவர்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்களாம், கதாலிக மன் ஷஹீத பத்ர மினல் மலாயிகா, எப்படி உங்களுடைய தோழர்களில் யார் யாரெல்லாம் பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களை நீங்கள் சிறந்தவர்களாக நினைக்கின்றீர்களோ அதே போன்றுதான் அன்றைய தினம் மலக்குமார்களில் மன் ஷஹீத பத்ர மினல் மலாயிகா, மலக்குமார்களில் யார் யாரெல்லாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அனைத்து மலக்குமார்களும் மற்ற மலக்குமார்களை விட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தனி சிறப்பை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் அப்படின்னா அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் கலந்து கொண்டதனால் அவர்கள் சிறப்பை பெற்றார்கள். சஹாபிகள் உலகத்தினுடைய நாம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம்னா அவர்கள் செய்த அந்த தியாகம் பத்ர் யுத்த காலம் தான் இந்த இஸ்லாத்தினுடைய உம்மத்தை முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் அவர்கள் எளிமையாக முஸ்லிம்கள் என்று வாழுவதற்கு அடித்தளம் விட்ட ஒரு காலம் அந்த பத்ர் யுத்த காலம். நம்ம பத்ரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்ரில் ஆரம்பத்தில் நிறைய மலை இருந்துச்சு.
நம்ம போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணல் திட்டுகள் தான் இருக்கும். பத்ருல் ஆரம்பத்தில் மலைகளாக இருந்துச்சு, ஆனால் இப்போ மணல் திட்டுகளாக இருக்குது. அதுக்கான காரணத்தையும் எழுதுறாங்க. ஏன் மணல் திட்டுகளாக இருந்துச்சுன்னா, அன்றைய தினம் மலக்குமார்கள் இறங்கி போர் செய்ததுனால மலைகளாக இருந்த பகுதிகள் எல்லாம் மணல்களாக மாறியது அப்படின்னு எழுதுறாங்க. பத்ர் யுத்த களம், பத்ர் யுத்தமா இருக்கட்டும், அந்த நடந்த இடங்களா இருக்கட்டும், அல்லது நடைபெற்ற சம்பவங்களா இருக்கட்டும், நிறைய அல்லாஹ்வினுடைய அற்புதங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களையும் இந்த சமூகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு களமாக பத்ர் யுத்த களம் இருந்துச்சு. 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்கள் 14 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 பேரை மூத்தானதுமே அவங்க எல்லாம் ஒரு குடியில போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறாங்க. அது வஜ்ஜனா மஆதனா ரப்புனா ஹக்கா, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வெற்றியை தான் எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருந்தான், அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பகல் வஜத்துமா மஆத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அழிவு என்பதாக நபியையும் நபி தோழர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அழிவு என்பதாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுத்திருந்தானே, அந்த வாக்கை எல்லாம் நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பிணமாக கிடந்த எல்லா நபர்களையும் பார்த்து சொன்னதாகவும் வரலாறுகள் உண்டு. நிறைய பாடங்கள். உலகத்திற்கு கைதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கைதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற விஷயத்தில் கைதிகளிடம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் குறித்து உலகத்திற்கு முதலாக மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பாடங்கள், வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நமக்கு வரலாறுகள் எல்லா இடங்களையும் வரலாறுகள் கிடைக்கும். பதிலிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், முதல் விஷயம், இன்ன துஆ மின் அலமி அஸ்பாபின் நஸ்ரி அலல் ஆதா. நமக்கு ஒரு ஆள் எதிரின்னு சொன்னா அந்த எதிரியை மற்ற விஷயங்களின் மூலம் வீழ்த்துவதை விட எதிரியை வீழ்த்துவதற்கான மிகச்சிறந்த ஆயுதம் எதுனா அத்துவா. துவா தான் நமக்கு எதிரியின் மீது உதவி செய்வதற்கும் நம் எதிரியை வீழ்த்துவதற்கான மிகச்சிறந்த ஆயுதம் நமக்கு துவா தான். அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்தில் கிடைத்த வெற்றி குறித்து ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் இறைவனிடத்தில் அதிகமாக துவா செய்து உதவியை நீங்கள் வேண்டினீர்கள். பத்ர் யுத்த களத்தினுடைய வெற்றி அன்றைய இரவு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா. போர்ல சஹாபிகள் தியாகம் செஞ்சாங்க, போர்ல சஹாபிகள் கலந்துக்கிட்டாங்க என்பதையும் தாண்டி முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தூங்கவே இல்லை. அப்படியே நிற்கிறாங்க, தொழுகிறாங்க, அவருடைய துவா செய்கிறாங்க, தொழுகிறாங்க. அந்த துவாவின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரை வென்றார்கள் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். எதிரியின் மீது நமக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் துவாவின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நம் சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது முழுக்க சமுதாயத்தினுடைய ஒற்றுமையில் தான் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் மதீனாவுக்கு போகும்பொழுது அங்கே 2 பிரிவு இருந்துச்சு. அவுஸ் அப்படின்ற பிரிவு, ஹஸ்ரஜ் அப்படின்ற பிரிவு, 2 கோத்திரத்தார்கள், 2 பிரிவு இருந்துச்சு. ஆனால் பத்ர் யுத்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒற்றுமையாக இருக்க சொன்னார்கள். இருந்தாலும் பத்ர் யுத்த காலம் ஒரு 2வது வருஷத்துல ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்த காலம் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து அந்த பத்ர் களத்தில் சஹாபாக்கள் நின்று இறங்கி போர் செய்ததனால் வெற்றி கிடைத்தது. அப்ப இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுது நாம் களம் காணுகின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் வாக்களித்து இருக்கின்ற வெற்றி இந்த முஸ்லிம்களை வந்தடையும் என்கின்ற பாடத்தையும் இந்த பத்ர் யுத்தத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவதா ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா, நம் கையில் இருக்கக்கூடிய சாதனங்களும், நம்ம கையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நம்மகிட்ட பொருளாதார பலம் இருக்கலாம், அல்லது பதவி பலம் இருக்கலாம், எல்லா விதமான சாதனங்கள் நம்மள்கிட்ட இருந்தாலும், இன்னும் சொல்ல போனா சாதகங்கள் அனைத்தும் நமக்கு சாதகமாக இருந்தாலும், சூழ்நிலை எல்லாமே நமக்கு, நாம தான் வரப்போறோம், நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படி என்று நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு நாம ஜெயிச்சிடலாம், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கின்றது என்று எப்படி நினைத்தாலும் வெற்றி என்பது அது முழுக்க ஒரு நபருக்கோ அல்லது ஒரு சமுதாயத்திற்கோ அது அல்லாஹ் கொடுக்கின்ற விஷயம்தான். கொஞ்சம் சாதனங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்தது காஃபிர்களுக்கு தான். 1000 பேர் கிட்டத்தட்ட எல்லா விதமான போர் செய்யறதுக்கான எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எல்லா சாதனங்களும் இருந்துச்சு, போர் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கவசோட இருந்துச்சு, வாள்கள் நிறைய இருந்துச்சு, எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. சூழ்நிலைகளை பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு தோதுமா தான் இருந்துச்சு. ஆனால்
வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். உதவி என்பது இந்த சாதனங்களை வைத்தோ அல்லது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற சூழ்நிலைகளை வைத்தோ உங்களுக்கு கிடைக்காது. முழுக்க முழுக்க வெற்றி என்பது அது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பான் என்கின்ற ஆழமான பாடத்தை இந்த பத்ர் யுத்தம் நமக்கு சொல்லித் தருகின்றது. என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கான வெற்றியை தீர்மானிப்பது முழுக்க முழுக்க அல்லாஹ். அதை நாம் வெற்றி கேட்பது, நமக்கு வெற்றி கிடைப்பதெல்லாம் நாம் செய்யக்கூடிய துஆக்களை மூலமாக. சுஹதாக்கள் 14 பேர் ஷஹீதானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துல சொன்னாங்க, இந்த சுஹதாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உம்மத்தை முஹம்மதியாவில் சுஹதாவாக ஷஹீதுகளாக 14 நபர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம பார்க்கும் பொழுது ஷஹீத் அப்படின்னா ஏதோ இஸ்லாமிய மார்க்கத்துல கொல்லப்பட்டவர் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயம் கிடைக்கும் ஷஹீதுகளுக்கு. முதல் விஷயம், நம்மளுடைய ரூஹெல்லாம் மலக்குல் மௌத் தான் கைப்பற்றுவாங்க. ஷஹீதுகளுடைய ரூஹுகளை மட்டும் நேரடியாக அல்லாஹ் கைப்பற்றுகின்றானா, அல்லாஹ் தான் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றுவான். இரண்டாவதாக ஷஹீதுகள் அவர்கள் நமக்கு குளிப்பாட்ட வேண்டும். நம்ம மூத்தாயிட்டு நம்மளை குளிப்பாட்டுவாங்க. ஷஹீதுகள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள். நமக்கு மூத்தாயிட்டு சொன்னால் கஃனிட வேண்டும். யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷஹீதாகின்றார்களோ அவங்க எந்த ஆடையில் ஷஹீதானார்களோ அவர்களை அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் அடக்கம் செஞ்சிடணும். அதே மாதிரி ஷஹீதுகளை என்னைக்குமே அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நபிமார்கள் குறித்து கூட அல்லாஹ் தஆலா அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் குர்ஆனினுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வினுடைய பாதையில் யார் கொலை செய்யப்படுகின்றார்களோ, இன்னும் யார் ஷஹீதாகின்றார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்து நீங்க அம்வாதா அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் நீங்க சொல்லக்கூடாது. பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். மார்க்கத்தில் ஷஹீதானவங்க ஒன்று மௌத்தானவங்க கிடையாது, அல்லாஹ் தஆலா இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க. அடுத்ததாக யஷ்ஃபஊன லில் உம்மா, பரிந்துரை செய்கின்ற விஷயம் அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தை கொடுக்கப்படுகின்றவர்கள் இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த ஷஹீதுகள். 14 நபர்கள் ஷஹீதானாங்களா இல்லையா? கிதாபுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, இந்த சுஹதாக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா தினசரி ஷஹீதுகளை சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொலை செய்யப்பட்டவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி, நீங்க யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பரிந்துரை செய்யலாம், உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சில நபர்களுக்கு மட்டும் கொடுக்கின்ற பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதான அந்த நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். பத்ர் யுத்த களத்திலும் ஷஹீதான நபர்களுக்கு ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த பத்ர் யுத்த களத்திலிருந்து வெறும் வரலாறுகளை மட்டும் கேட்டோம் என்று கடந்து சென்று விடாமல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பத்ர் சஹாபாக்கள் இப்போ நாம யாசின் ஓதி அவங்களுடைய பெயரை வச்சு நாம துஆ செய்கிறோம். அவங்க அவர்களுடைய பெயரிலே எல்லாம் வந்து நிறைய பரக்கத்துகளை வச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சஃபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த சஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை திருமணம் செய்வதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் வாழ்ந்த சீரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமையாக இருந்த அந்த சஃபியா அப்படின்றவங்களை திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பெண் பேசுகிறாங்க. இப்போ முதல் தடவை பேசும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இல்லை தர முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, அவரை பற்றி எல்லா சஹாபிகள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க, எப்படி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவரை குறித்து நல்லவர் தான், அவர் தாராளமாக பெண் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட. அப்போ சரி, 2வது தடவை பெண் கேட்டு வர்றாங்க சீரீன் சஃபியா அப்படின்றவங்களை. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிந்து வைக்கின்றார்கள். அந்த திருமணத்தினுடைய மஜ்லிஸில் கிட்டத்தட்ட பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 18 சஹாபிகள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்த்து 18 சஹாபிகள் அந்த சபையில் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்ய பிற சஹாபிகள் அனைவர்களும் ஆமீன் கூறினார்கள். அந்த சபையில் பத்ர் சஹாபாக்களுடைய அனைத்து பெயர்களும் சொல்லி துஆ செய்யப்பட்டு அந்த மணமக்களுக்காக வேண்டி துஆ செய்யப்படுகின்றது. துஆ செய்யப்பட்ட உடனே கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அந்த சீரியனுக்கு.
10 வருடம் கழித்து அல்லாஹு தாலா அந்த சீரின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். அந்த குழந்தைக்கு முகம்மது என்பதாக பெயர் வைக்கின்றார்கள். அந்த முகம்மது சாதாரண முகம்மது கிடையாது. இன்னைக்கு கனவு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் நமக்கு வரலாறாக காட்டுகின்றதோ, அதே மாதிரி நமக்கு கனவு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், இன்னும் நிறைய ஹதீஸ்களினுடைய விளக்கங்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்த முகம்மது இப்னு சீரின், முகம்மது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய தாபியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த அந்த விஷயம் அந்த பதில் சஹாபாக்களை வைத்து துவா செய்ததனால் என்பதையும் நாம் விளக்க வேண்டும். அப்போ ஓதப்படக்கூடிய துவா, அவர்களுடைய பேர் குறித்து ஓதப்படுகின்ற துவாக்களில் எதை அல்லாஹு தாலா விடுத்து நாம் கேட்கின்றோமோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையும் இன்றைய நாளினுடைய பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் இந்த பத்ர் யுத்தத்தினுடைய பொருட்டால் அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பாவமற்ற நபர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டவர்களாக வாழக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றுவது புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு